உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் ஐப்பசி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஐப்பசி மாதத்துடைய சிறப்புகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம். ஐப்பசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மாதத்தில் வரக்கூடிய அருமையான பண்டிகை அப்படின்றது தீபாவளி. அந்த தீபாவளி அன்று காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளித்து 6 மணிக்கு முன்னாடி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் புத்தாடை அணிந்து பலகாரம் உண்டு உங்களுடைய தெய்வ வழிபாடு, அது என்ன வேணால் இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம், எந்த தெய்வத்தை வேணால் வழிபாடு பண்ணி நீங்கள் அந்த நாளை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது ஒளியை கொடுக்கக்கூடிய, வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மாறிடும். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, துலா ராசியில் சூரிய பகவான் வராரு, அங்கே நீச்சமாகிறார். அது சனி உச்சமடையக்கூடிய ராசி. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய ராசி. அதனால தான் தீபாவளி கொண்டாடுறோம். அன்றைக்கி தீபங்களால் உங்கள் வீட்டை ஏற்றி வாழ்க்கையில் எல்லா விதமான ஒளியும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அது செய்து கொள்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமியை நமகன்னு சொல்லி முடிஞ்சால் தாமரை மலர்னால் அர்ச்சனை பண்ணலாம். ஒரு 108 வாட்டி அர்ச்சனை பண்ணுங்கள். இல்லை மல்லிகைப்பூனால் அர்ச்சனை பண்ணிங்க, தூபம் தீபம் காட்டுங்க. முடிஞ்சால் ஒரு பால் பாயசமோ சக்கரை பொங்கலோ வச்சு நைவேத்தியம் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இதை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நம்ம இப்போ 12 ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத பலன்களை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஐப்பசி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். காரணம் கேட்டிங்கன்னா, உங்கள் ஜென்ம ராசியில் இருந்த குரு பகவான் அதிச்சாரம் பெற்று அடுத்த 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதேமாதிரி உங்கள் ராசியாதிபதி புதன் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறாரு. இது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் மிதுன ராசி என்பவர்களுக்கு. மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே அவங்க கஷ்டப்படக்கூடிய விஷயம் என்னென்னா கடன் பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இதுதான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் தொழிலில் பிரச்சனை, வேலையில் ப்ராப்ளம்ன்றதெல்லாம் செகண்டரி தான். அங்கே மெயினாக இருக்கக்கூடிய பிரச்சனையே கடன், அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை, இல்லை கூட பிறந்தவங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை. பயங்கர புத்திசாலி நீங்கள், ஆனால் அந்த புத்திசாலித்தனம் எதுக்குமே பயன்படல சார். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழந்து நின்றுருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு முதன்மையான ராசி மிதுன ராசியாக இருக்குது. ஏன்னா எப்போ அஷ்டம சனி வந்துச்சோ, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆண்டுகளாகவே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கடுமையான ஒரு போராட்டத்திலே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதே போல் யாருக்கெல்லாம் புதன் தசை நடக்குதோ, உங்கள் ராசியாதிபதியே புதன் நல்லது தான் செய்யணும், ஆனால் புதன் தசை ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் சார் எனக்கு கடனே வந்துச்சு, பெரிய கடனில் மாட்டிகிட்டு இருக்கேன் சார், 20 லட்சத்துலேருந்து 2 கோடி வரைக்கும் கடன் இருக்குது சார். இன்னும் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லா இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 கோடி வரைக்கும் கடன் பிரச்சனையை சந்திச்சிட்ருக்கீங்க. இடம் வாங்கினேன், வீடு வாங்கினேன், வண்டி வாங்கினேன், எல்லாம் வாங்கி எல்லாம் அனுபவித்தேன், ஆனால் இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு புலம்பக்கூடிய முதன்மையான ராசி மிதுன ராசியாக இருக்குது. இதில் தான் எப்போ தான் வெளில வரும்னு தெரியல சார். எல்லா பிரச்சனையும் போயிட்டுருக்கு, ஏதோ அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கோம், எப்படி வெளில வரப்போகிறோன்னு தெரியலன்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு இந்த முக்கியமான பதிவு. ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குரு. அப்போ பணம் சம்பந்தமான வரவுகள் எல்லாமே இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ஐப்பசி மாதம் ஆரம்பித்ததுலேருந்து, அதாவது பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியிலேருந்து எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது. கேட்குற இடத்துலலாம் பணம் கொடுக்க போகுது. ஜாக்பாட் அப்படின்னா மிதுன ராசிக்கு தான் சொல்லலாம். அப்போ தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரும், பண வரவுகள் வரும். பண வரவு வந்தால் சூப்பராக தொழில் பண்ணக்கூடிய முதன்மையான ராசி மிதுன ராசி தான். பணம் தான் சார் இல்லை, பணம் வந்துச்சுன்னா அடித்து நவுத்திடுவேன் சார், நான் எல்லாமே ரெடியாக இருக்கேன், என்கிட்ட மேன் பவர் இருக்குது, எல்லா செட்டப்பும் இருக்குது, பணம் தான் யாரும் கொடுக்க மாட்டுறாங்க, யாரும் உதவி பண்ண மாட்டுறாங்க, கடன் கூட வரமாட்டேங்குது. அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம், தொழிலில் முன்னேற்ற பாதை நோக்கி நகரக்கூடிய காலகட்டம். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலை சம்பந்தமான பிரச்சனைகள், ஒரு நிரந்தரமான வேலை இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு. ஜென்மராசிக்கு வந்தோன்னா அந்த வேலையும் பார்த்திங்கன்னா அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு போகாமல் ஒரு சூழ்நிலை இருக்கும். நீங்களாம் ஒரு வேலையை விட்டு போனால் எப்படி இருக்கும், அடுத்த வேலைக்கு ஈஸியாக மூவ் பண்ணி போயிடுவீங்க. ஆனால் ஒரு அசிங்கங்கள் அவமானங்கள் நடக்கும்போது என்னென்னா வாழ்க்கையில்
ஏன்டா நம்ம இப்படிலாம் வாழ்க்கையை வாழணுமான்ற யோசனைகள்லாம் வந்திருக்கும். அந்த நிலையெல்லாம் மாறி நல்ல இடத்துல ஒரு வேலை, உங்களுடைய தகுதிக்கு தந்தால் போல, உங்களுடைய அறிவுக்கு தந்தால் போல, உங்களுடைய திறமைக்கு தந்தால் போல ஒரு அங்கீகாரம் கொண்ட ஒரு வேலை வாய்ப்பை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அது மட்டும் இல்லாமல் நல்ல பதவி, நல்ல அந்தஸ்தோடு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்க போது. அதே போல் இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க, நிறைய ஆஃபீஸே இருக்க கஷ்டப்பட்டு தான் இருக்கீங்க, நிறைய நெருக்கடியோடு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்போ அந்த நெருக்கடியிலிருந்து விடுதலை ஆகி அதே கம்பெனியில் ரிட்டைன் ஆகலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு தேடிங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதம். அதுவும் முக்கியமாக மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்க. எதுவுமே பண்ண முடியல சார், மார்க்கெட்டுக்குன்னு நினைக்கிறோம், முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு காலேஜ் சீட்டுக்கு அப்ளை பண்ணால் கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு படிப்பு படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த படிப்புலையும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதுமாதிரி குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வரார், உச்சம் பெற்று வரார். அப்போ என்ன ஆகுதுன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அதேமாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கிடைக்கும். காதலில் தோல்வி அடைந்தவர்கள் மிதுனராசி என்பவர்கள் இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸில் மட்டும் இது நடந்திருக்கு. அது முக்கியமாக கடந்த ஒரு 8 மாதங்களை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு காதலில் பிரச்சனை. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் இந்த காதலில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒன்று வேண்டான்னு விட்டுட்டு வந்துடுவீங்க, இல்லை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பொண்ணோ ஒரு பையனோ திருப்பி உங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு, உங்கள் கூட சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் குரு 2ஆம் இடத்துல இருக்கிறனால குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். குழந்தையால் நிறைய அவமானங்கள் பெற்றிருப்பீங்க, அந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். அதே போல் நிறைய பேருக்கு வெளிநாடு போக முடியாமல் ஏதாவது ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். நான் ட்ரை பண்ணுறேன் சார், கடைசியில் வந்து வீசா ப்ராசஸில் நின்று போச்சு, வீசா இதாகலை, என் கூட 4 பேர் அப்ளை பண்ண அவங்களுக்கு கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்கலன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். அதுதான் சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே நீங்கள் ட்ரை பண்ணி கிடைக்கலன்னா வருத்தப்படாதீங்க, சந்தோஷமாக இருங்க. அந்த டைமில் போயிருந்தால் கூட உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சிக்காது, ஏடாக்கூடமாக ஒரு இடத்துல போய் மாட்டியிருப்பீங்க. ஆனால் 2ஆம் இடத்துல குரு வந்ததுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பான ஒரு பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. நீங்கள் சந்தோஷம் போய் வெளிநாட்டில் செட்டில் ஆவீங்க. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுக்கும் இதே பிரச்சனை தான். நிறைய அவமானம், ஆஃபீஸில் தேவையில்லாத ப்ரெஷரு, தேவையில்லாத டென்ஷனு, நல்லா ரிலாக்ஸ்டாக வேலை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பயங்கரமான பிரச்சனையாக இருந்திருக்கும். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கடந்த ஒரு 8 மாதமாக பயங்கரமான பிரச்சனை, வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, சில பேருக்கு வேலையை விட்டு போக வேண்டிய அவசியங்கள், இதெல்லாம் ஒரு மாற்றத்துக்கு வரும். நீங்களாம் ஒரு வேலையை மாறிப்பீங்க, இல்லை வேறு ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஆஃபர் வரும், நல்லா இருப்பீங்க. அதேமாதிரி தேவையில்லாத மனக்குழப்பங்கள்னால பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவு குடும்பத்தில் இருந்திருக்கும், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே. அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய ஒரு சேஞ்ச். என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் இது மாதிரி ஒரு வாய்ப்புகள் அனுபவிச்சதில்லை, சந்தோஷமாக இருந்ததில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அது கடன் பிரச்சனையிலேருந்து ஒரு ஏதாவது ஒரு நிவர்த்தி கிடைக்கலாம், வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், தொழில் ஏதோ ஒரு முன்னேற்ற பாதை, ஏதோ ஒரு விஷன் தெரியலாம், அந்த மாதிரிலாம் அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். இந்த மாதம் நீங்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பெருமாள் கோயிலில் போய் பெருமாளை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அது முக்கியமாக புதன்கிழமை அன்னைக்கு ஒரு துளசி மாலை சாத்தி வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். வாழ்க்கையில் சுபிட்சமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு ஐப்பசி மாதத்துலேருந்து ஆரம்பிக்க போகுது.